நம்முடைய ஆண்டவரும் தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த முறை எக்ஸ்-போதகர் லெனின் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவையில் அவர் செய்த அந்த ஜெபம் வேண்டுதலை என்ன என்று புரியாமல் தவறான ஒரு கண்ணோட்டத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அதற்கான சரியான பதிலை கொடுப்பதே இந்த காணொளியினுடைய நோக்கமாக இருக்கிறது. இயேசு சிலுவையில் என்ன ஜெபித்தார்? பிதாவே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் அப்படிங்கிற ஜெபம். அப்போது இந்த ஜெபம் எதை குறித்து காமிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு இந்த உலகத்தில் போதித்தார் அல்லவா? என்ன போதித்தார்? மற்றவர்களை மன்னியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை, உங்களை துன்புறுத்துகிறவர்களை மன்னியுங்கள் என்று ஜெபித்தார். ஏனென்றால் அதைத்தான் அவர் போதித்தும் வந்தார், அதைத்தான் சிலுவையில் நமக்கு காண்பித்தார். இந்த அடிப்படையை புரியாத திரு லெனின் அவர்கள், முன்னாள் போதகர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இயேசு தான் சிலுவையில் ஜெபிச்சிட்டாரே பிதாவின் இடத்தில், பிதாவே இவர்களுடைய பாவத்தை மன்னியும்னு. பிதா அவருடைய ஜெபத்தை கேட்கல பார்த்தீங்களா? அப்படின்னா இயேசுனுடைய ஜெபம் வேஸ்ட்டு. ஏனென்றால் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு நீதி வேதத்தில் இருக்குது. அவர்களும் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது எல்லாவரிடத்திலும் மனம் திரும்புங்கள்னு சொல்கிறாங்க, பரலோக ராஜ்யம் செல்லணும்னா. அப்போ இயேசுனுடைய ஜெபம் பார்த்தீங்களா, அங்கே வேஸ்ட் ஆகிடுச்சு, பிதா கேட்கல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இது அவருடைய அறியாமையை காண்பிக்கிறது. இந்த அடிப்படை கூட தெரியாமல் எப்படி அவர் ஒரு போதகராக இருந்திருக்கிறாருங்கிறது ஒரு வியக்கத்தக்க விஷயம். அவர் சத்திய மார்க்கத்தை விட்டு போனதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அடிப்படையே தெரியல. இங்கே நம்ம சிந்திக்க வேண்டியது என்னென்னா, அல்லது இன்றைக்கி இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பாவத்துக்காக ஒருவன் தேவனிடத்தில் மனம் கசந்து அழுது மனம் திரும்புதலை பெறுகிற ஒரு விஷயம் இருக்குது. விசுவாசத்தினால் கிருபையை கொண்டு ரட்சிக்கப்படுகிற மனம் திரும்புதல், அது ஒரு விஷயம். மற்றொன்று நாம் மற்றவர்களை மன்னிக்கிறது, ஃபார் கிவிங் அதர்ஸ். நம்மளை துன்பப்படுத்துகிறவர்களையும் நாம் எப்படி மன்னிக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓன் செல்ஃப் ரெபெண்டன்ஸ் வெஸ் ஃபார் கிவிங் அதர்ஸ். அந்த டிஃப்ரென்ஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். கூட வேண்டியதில்லை. ஏனென்றால் அவருக்கு அடிப்படை கிறிஸ்தவம், தேவனுடைய சித்தம், மனம் திரும்புதல், பாவம் மன்னிப்பு, இது எதை குறித்துமே அவருக்கு தெரியவில்லை என்பது அவருடைய ஒவ்வொரு பேச்சிலும் நமக்கு வெளிப்படுகிறத பார்க்குறோம். முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்திற்காக மனம் திரும்புகிற ஒரு ரெப்பெண்டன்ஸ் இருக்குது. அடுத்தது மற்றவர்கள் செய்கிற பாவத்தை மன்னிக்கிற குணமாகிய ஃபொர்கிவ்னஸ், பரிசுத்த ஆவியானவரோட கனியாகிய ஃபொர்கிவ்னஸ் நமக்குள் உண்டாகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்மை சபிக்கிறவர்களையும் நம்மை தூஷிக்கிறவர்களையும் நம்மை துன்பப்படுத்துவர்களையும் மன்னிக்க வேண்டும் என்கிற ஒரு உதாரணத்தை, அடிச்சுவடுகளை நமக்கு விட்டு சென்று அவர் போயிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மார்க் 8:34 நீங்கள் படிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இயேசு சொல்லுவார், நீங்கள் எனக்கு சீஷர்களாய் வர வேண்டும் என்றால் உங்களைத்தானே வெறுத்து, தன்னைத்தான் அவன் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம எதற்காக இயேசுவை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நமக்கு அவர் என்ன போதித்து இருக்கார், நமக்காய் அவர் என்ன செய்து இருக்கிறார் என்பதை அறிந்தாதான் நாம் அவரை பின்பற்ற முடியும். அப்படி அவர் என்னதான் போதிச்சிருக்கிறாரு, போதிச்சதை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் செய்து இருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பேதுரு 2:21 இப்படி சொல்லுது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. லூக் 6:27-32 வரைக்கும் நம்ம படித்தோம்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு? என் போதனைகளை கேட்கிற மக்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் பகைவர்களை நேசியுங்கள், உங்களை வெறுக்கிற மக்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களிடத்தில் தீயவற்றை கூறுகிற மக்களை ஆசீர்வதிக்குமாறு தேவனை வேண்டுங்கள், உங்களை இழிவாய் நடத்துகிறவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள். 32வது வசனம்,
உங்களை நேசிக்கிறவர்களையே நீங்களும் நேசித்தால் அதற்கு உங்களை புகழ வேண்டியது தேவையா? இல்லை. பாவிகளும் தங்களை நேசிக்கிறவர்களிடம் அன்பு காட்டுகிறார்களே. 33. உங்களுக்கு நல்லதை செய்பவர்களுக்கு நீங்களும் நன்மை செய்தால் அவ்வாறு செய்வதற்காக உங்களை புகழ வேண்டுமா? இல்லை, பாவிகளும் அதை செய்கிறார்களே. அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, உன்னை துன்பப்படுத்துகிறவங்கள, உன்னை தூஷிக்கிறவங்கள, உன்னை கொடுமைப்படுத்துகிறவங்களுக்காக நீ ஜெபின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. பாவிகள் என்ன பண்ணுவாங்களாமா, அதாவது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக என்ன பண்ணுவோமாமா, நம்மளை தூஷிக்கிறவங்கள நம்ம என்ன பண்ணுவோம், தூஷிப்போம். அவன் ஒரு கன்னத்தில் அடித்தா 4 தடவை திருப்பி அவனை அடிப்போம். இதுதான் நம்மளுடைய இயற்கையான சுபாவம் மனிதனுடைய. ஆனால் ஒருவன் பாவத்திலிருந்து விடுபட்டு ரட்சிப்பு என்கிற ஒரு அனுபவத்துக்குள் அவன் வரும்பொழுது, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட பின்பு அவன் தேவனுடைய ஆலயமாய் மாறி தேவன் அவர்களுக்குள் வாசம் பண்ணும் பொழுது தேவனுடைய சுபாவத்தை, குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறவனாக இருப்பான். அப்படி என்றால் அவன் இயேசுவை பின்பற்றுகிறவனாக அவன் மாறுகிறான். ஆவியானவரோட துணையோடு, ஆவியானவரோட உதவியோடு அவன் மாற்றப்படுகிறான். அவனுக்கு ஒரு புது இருதயம் கொடுக்கப்பட்டு மாற்றப்படுகிறான். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நீங்கள் என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள்னு. இதில் தான் அவர் என்ன போதிச்சிருக்காரு, நீங்கள் அவர்களை மன்னியுங்கள், உங்களை துன்பப்படுத்துறவர்களை மன்னியுங்கள்னு சொல்லியிருக்காரு. அடுத்த வசனம் பாருங்கள், மத்தேயு 5:44. ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். திருப்பியும் சொல்லுகிறேன், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதைத்தான் அவர் கல்வாரி சிலுவையில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மாதிரியை செய்து காண்பித்து போனார். உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் மனம் திரும்புதலில் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் இப்படி நடக்கத்தக்கதாய் அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியுவான், ஆவியானவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பான், ஆண்டவர் அவனை நடத்துவார். இந்த குணாதிசயங்கள் அவனுக்குள் உண்டாயிருக்கு. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போது கல்வாரி சிலுவையில் இயேசு ஜெபித்தது நமக்கு ஒரு மாதிரியை தான் அவர் காண்பித்து போனார். மனம் திரும்புதல் அது தனிப்பட்ட ஒரு நபருக்கு இருக்க வேண்டியது. இன்னொருத்தனுக்கு நம்ம ஜெபிப்பது அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லித்தரல. நான் பாவி என்பதை உணர்ந்து நான் தான் மனம் திரும்பணும். ஆனால் அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காமித்தது ஃபர்கிவ்னஸ், எப்படி ஒருவனை மன்னிக்கணும், துன்பப்படுத்துகிறவனிடத்திலையும் துன்பப்படுத்துகிறவனையும் எப்படி மன்னிக்கும்படி ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கணும் என்பதை முன்மாதிரியாய் வைத்து அவர் போனதை நாம் பார்க்கிறோம். இப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்ததை அவருடைய சீஷர்கள் அதை தொடர்ந்து செய்தார்கள். உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களும் இந்நாள் வரையும் அதை செய்து கொண்டு வருகிறார்கள். உலகம் முடிவு பரியந்தம் வரை அதை செய்து கொண்டு இருப்பார்கள். இதுதான் யதார்த்தமான கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை முதலாவது மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து ஒரு நல்ல உதாரணமே நம்ம பைபிளிலிருந்து கூட காமிக்கலாம். இப்போ நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் படித்தீங்கன்னா, ஸ்தேவான் என்பவர், அதாவது ஸ்டீஃபன் என்பவர் உண்மையை சொன்னார் அப்படிங்கிறதற்காக அவரை கல்லெறிந்து கொள்ளும்படி அவரை சூழ்ந்து நிற்பார்கள். அப்போது அவர் என்ன சொல்லுவார்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதபடியினால் இவர்களை மன்னியும், இந்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதேயும் என்று சொல்லி தன் ஜீவனை விடுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 58லிருந்து 60 வரைக்கும் படிக்கிறேன் பாருங்கள். அவர்கள் அவனை நகரத்திற்கு வெளியே கொண்டு சென்று அவன் சாகும் வரை அவன் மீது கற்களை எறிந்தார்கள். ஸ்தேவானுக்கு எதிராக பொய் கூறியவர்கள் தங்களது மேலாடைகளை சவுல் எனும் இளைஞனிடம் கொடுத்தார்கள். பின் அவர்கள் ஸ்தேவானின் மேல் கற்களை வீசினார்கள். ஆனால் ஸ்தேவான் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தான். அவன், கர்த்தராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்றான். அவன் முழங்காலில் நின்று, கர்த்தரே, இந்த பாவத்திற்காக அவர்களை குற்றம் சாட்டாதிரும் என்று பிரார்த்தித்தான். இதை கூறிய பிறகு ஸ்தேவான் இறந்து போனான். இப்போ பைபிள்லேயே ஒரு சிறந்த உதாரணம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸ்தேவான் என்கிற ஒரு சீஷன் இயேசுவை பின்பற்றினவனாய் இயேசு செய்ததை, கல்வாரி சிலுவையில் செய்த அந்த மன்னிப்பை
அவன் பின்பற்றத்தக்கதாக அவன் ஆவியினால் நிறைந்தவனாய் இருந்தான் என்று பைபிள் சொல்லப்பட்டு. அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் அதை சொல்லப்படுகிறத நம்ம பார்க்குறோம். அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ஆவியானவரால் அவன் நிறையப்பட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவனாய் அவன் இருந்தான். இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். இதைத்தான் ஒவ்வொரு உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்புதலில் தன் பாவங்களை அறிக்கையிட்ட ஒரு ரட்சிப்படைந்த கிறிஸ்தவன் செய்வான். இதுதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொன்னதை செய்து காண்பித்தார். அதை அவர்களுடைய சீஷர்கள் செய்ய அவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். மத்தேயு 4:17 என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுங்களா? மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் என்று. அப்படி என்றால் மனம் திரும்புதலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். ஒவ்வொருவரிடத்திலும் மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. லூக் 24ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகெங்கிலும் சென்று சுவிசேஷத்தை அறிவியுங்கள், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் நிச்சயமும் உலகெங்கிலும் பிரசங்கிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது, நீங்கள் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று அவர் சொல்லி முடித்திருக்கிறார். அதனால் குற்றம் சாட்டுகிறவர்கள் யாராக இருந்தாலும், லெனினாக இருந்தாலும், மற்றவர்களாக இருந்தாலும், முதல் இந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு ஜெபித்தது ஃபர்கிவ்னஸ். அந்த குணாதிசயங்களை உண்மையாக ரட்சிக்கப்பட்ட நம்மளிடத்தில் ஆண்டவர் அந்த கேரக்டரை கொண்டு வருகிறார். இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ உண்மையிலே நாம் இயேசுனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், திரு லெனின் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். லெனின் அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அவருடைய கடின இருதயம் திருந்த வேண்டும். தேவனை அறிய வேண்டும். உண்மையான மனம் திரும்புதல் ரட்சிப்புக்குள் வந்து அவர் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பது நாம் ஒவ்வொருவருடைய ஜெபமாய் இருக்க கடவுது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.